தன்சி ஊருக்கு போறதுக்கு ஒரு நல்ல சூட் கேஸும் அதுக்கப்புறமா நம்ம ராஜுவுக்கு ஒரு பேகும் நம்ம ரோசிக்கு ஒரு பேகும் வாங்கணும். சரிக்கா, வாங்கிடலாம்க்கா, நல்லதா பார்த்து வாங்கிடலாம். அடேங்கப்பா, இந்த பேக் என்ன இவ்வளவு அழகா இருக்கு! இதை எப்படியாச்சும் நம்ம அம்மா கிட்ட கேட்டு நம்ம வாங்கிடணும். பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு, எத்தனை அடுக்கு இருக்கு, இதை எப்படியாச்சும் வாங்கிடணும். வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. எல்லாமே குறைஞ்ச விலை தான். ரொம்ப தரமான பொருள் எல்லாமே இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. அண்ணா, எங்களுக்கு ஒரு ஷூட் கேஸும் அதுக்கப்புறமா எங்க பசங்களுக்கு பேகும் வேணும்ண்ணா. சரி மேடம், ரொம்பவே தரமா இருக்கும் எங்க கடையில. ஒரு வாட்டி வாங்கி பாருங்க, எப்படி இருக்கணும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்கதான் ரெகுலரா வாங்குவீங்க. அண்ணா, எங்களுக்கு ஒரு 7-8 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போற மாதிரி நல்லதா ஒரு ஷூட் கேஸ் காமிங்க. சரி மேடம். இங்க பாருங்க மேடம், இந்த ஷூட் கேஸும் உங்களுக்கு சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 2800 ரூபாய் வரும். ஆனா இதுல வந்து லாக்லாம் கிடையாது. நீங்க சும்மா அப்படியே எடுத்துட்டு போய்க்க வேண்டியதான். லாக்லாம் இந்த ஷூட் கேஸ்ல போட முடியாது மேடம். மேடம், இந்த பிளாக் கலரு, இந்த பிங்க் எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஆனா வந்து இதுல எதுலயுமே லாக் வராது. பரவாயில்லையா? ஆனா நீங்க 7 பேர் சொன்ன மாதிரி இதுல லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போலாம். என்ன சொல்ற டான்சி, இதே வாங்கிடலாமா எப்படி? அக்கா, லாக் இருக்கிற மாதிரி வாங்கினாதான்க்கா நல்லது. அண்ணா, லாக் இருக்கிற மாதிரியே காட்டுங்கண்ணா. மேடம், இங்க பாத்தீங்களா, இது வந்து லாக் இருக்கிற மாதிரி தான் வரும் மேடம். அதை விட ஒரு 500 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். சரி, இதுவும் நல்லாதான் இருக்கு. அப்ப இதுவே வாங்கிடலாமா என்ன? அம்மா, அவசரப்படாதீங்கம்மா. இதை வாங்கினீங்கன்னா நீங்க எப்படி தூக்கிட்டு போவீங்க? அது இருக்கு பாருங்க, வீல் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. அதை வாங்கினீங்கன்னா நம்ம ஜாலியா நானே தள்ளிட்டு வந்துருவோமா. நீங்க சும்மா வந்தா கூட போதும். ராஜு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 2 நாள் நீ தள்ளிட்டு வருவேன், அதுக்கப்புறம் நீ அதை கண்டுக்கவே மாட்டேன். போடா, வேஸ்ட் தான், உன்னால காசெல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் அதே சாதாரணதே வாங்கிக்கிறேன், போடா. அக்கா, ராஜு சொல்றதும் சரிதான்க்கா. அது நீங்க இந்த வீல் வச்ச மாதிரி வாங்கினீங்கன்னா ஈஸியா தள்ளிட்டு போலாம்ல. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா நீங்களே தூக்கிட்டு போன எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படியே சொல்ற டான்சி. சரிண்ணா, அப்ப அந்த வீல் வச்ச மாதிரி எதுவும் இருக்காம அதை காட்டுங்க. அம்மா, இவன் சொல்றதை கேட்டு வாங்காதீங்கம்மா. இவன் அதுல உட்கார்ந்துகிட்டு, அந்த வீல் இருக்குல்ல, அதுல உட்கார்ந்துகிட்டு தள்ளி தள்ளி விளாடலாம் ஐடியா பண்றான். நீங்க இவன் சொல்றதெல்லாம் கேட்டு வாங்காதீங்க. ஐயோ, நம்ம அக்கா கண்டுபிடிச்சு விட்டாளே. ரோசி, சும்மா இரு ரோசி. அவன் சொல்றதும் சரிதான். நமக்கு வெயிட்டா இருக்கும்ல, எங்கேயாவது போனா அவனே தள்ளிட்டு வந்துருவான். அது இல்லாம நம்மளும் ஈஸியா தள்ளிட்டு போலாம். அடாடா, இந்த ராஜு பையன் நைஸா ஏமாத்தி வாங்கிட்டான். இதுக்கப்புறம் அந்த சூட் கேஸ வச்சு சும்மா தள்ளிக்கிட்டு தானே விளையாடிக்கிட்டு இருப்பான். அதை வண்டி ஆக்கிடுவானே இவன். ஆனா அந்த வீல் வச்ச மாதிரி ஏதோ ஷூட் கேஸ் இருக்காம, அதை காட்டுங்க. இங்க பாருங்க மேடம், இதுதான் அந்த ஷூட் கேஸ். லாக் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க கேட்ட மாதிரி வீல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்கும் மேடம் இது. சரிண்ணா, சரிண்ணா, இதே கொடுத்துருங்க. ஐ, இந்த வண்டியே இப்படிதான் தள்ளிக்கிட்டே போகணும், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏய் அக்கா, பாத்தியா எப்படி போகுது பாரு வண்டி. டேய், இதுக்குதானடா நீ இந்த ஷூட் கேஸ் வாங்க சொன்ன? அப்பவே எனக்கு தெரியும்டா. இந்த ராஜுவனா எவ்வளவு சூப்பரா வண்டி ஓட்டுறாங்க. நான் இருங்க, நானும் வரேன். சரிண்ணா, ஷூட் கேஸ் வாங்கியாச்சு. பசங்களுக்கு பேக் இருந்தா காட்டுங்க, நல்ல பேக்கா காட்டுங்க. டேய் ராஜு, உனக்கு எந்த பேக் பிடிக்குதுன்னு பாருடா. மேடம், இங்க பாத்தீங்களா, அந்த ரெட் கலரு பிளாக் கலர்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பேக்லாம் ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். மொத்தமே இதோடைய ரேட்டு 230 ரூபாய் தான் வரும். வாங்கிக்கிறீங்களா? ஆனா என்னன்னா டிசைன் இந்த பேக், இதை போய் வாங்க சொல்றீங்களே, போங்கண்ணா. இது வேண்டாம், எனக்கு வேற ஏதாச்சும் காட்டுங்க நல்ல பேக்கா. பரவாயில்லையே, ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு. டேய் ராஜு, சும்மாடா, பேசாம இதே எடுத்துக்கோ, நல்லாதான் இருக்கு. ஆமா, இந்த பேக் எடுத்துட்டு போறதுக்கு நான் கவர்லயே எடுத்துட்டு போயிருவோமா. எனக்கு பேக்கே வேண்டாம், போங்கம்மா. ஆனா கொஞ்சம் நல்ல பேக்கா காட்டுங்கண்ணே. மேடம், இங்க பாருங்க, இது ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். ஆனா இதோடைய ரேட்டு வந்து 900 ரூபாய் வரும். ஆனா இதுல எவ்வளவு அடுக்கு இருக்கு பாருங்க, அடுக்கு அடுக்கா இருக்கும். நிறைய சிப்புலா இருக்கு இந்த பேக்ல. அடாடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப அழகான பேக் வாங்கியிருக்கோமே. எவ்வளவு அழகா இருக்கு இந்த பேகு, எத்தனை அடுக்கு இருக்கு. இதுல எல்லாம் புக் எல்லாம் எங்க வைக்கிறதே தெரியலையே. எங்க வேணா வச்சுக்கலாம் போல இருக்கு. சூப்பர். அம்மா, எனக்கு இதே பிடிச்சிருக்கு. நான் வந்த உடனே பார்த்தேன், இந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இதே வாங்கிக்கிறேன். டேய் ராஜு, பேக் வாங்குறது பெருசுல, பத்திரமா வச்சுக்கணும், சரியா? 2 மாசத்துல கிழிச்சு வரக்கூடாது, ஓகேவா? அப்பதான் வாங்கி கொடுப்பேன். சரிம்மா, நீங்க வாங்கி கொடுங்கம்மா. நான் எவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறேன்னு பாருங்க. ஆமா, அவன் அப்படிதான் சொல்லுவான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? 2-3 மாசத்துல பாருங்க, அதெல்லாம் நூறு நூறு ஆக்கிடுவான். ஆமா ரோசி, அவனுடைய வேலையே அதுதானே. என்ன பண்றது? இந்த வாட்டி ஒழுங்கா வச்சுக்கிறான்னு சொல்றான்ல, பாப்போம். என்னை இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, வாங்கி கொடுங்க, மீதி அப்புறம் பாத்துக்கலாம். ரோசி, உனக்கு என்ன பேக் வேணும்னு பார்த்து வாங்கிக்கோ. அம்மா, இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க, இந்த பிங்க் கலருக்கு பக்கத்துல இருக்குல்ல இந்த பிளாக் கலரு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது எனக்கு போதும். அம்மா, இங்க பாருங்க, இந்த பேக் எனக்கு மாட்டின உடனே எவ்வளவு கெத்தா சூப்பரா இருக்கு பாருங்க. இப்படிதான் ஜாலியா ஓடி போவேன் ஸ்கூலுக்கு.
பட் எங்கப்பா அந்த ராஜு ஆரம்பிச்சிட்டானே. அக்கா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஹேண்ட் பேக் வாங்கணும்னு ஆசை அக்கா, கொஞ்சம் கேட்டு பாருங்க இருக்கான்ட்டு. அண்ணா ஹேண்ட் பேக்லாம் இருக்கா? இருக்கு மேடம், எல்லாமே இருக்கு நம்ம கடையில. இங்க பாருங்க மேடம், இந்த பேக்குடைய டிசைன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கும் இது. ஏ சாந்தி, இது ரொம்பவே அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. அக்கா இது எப்படிக்கா பிடிக்காம இருக்கும், இவ்வளவு சூப்பரா இருக்கக்கா, நான் இதே வாங்கிக்கிறேன்.